ப்ரொடியூசர் த கேம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற தமிழ் வெப் சீரிஸ் ஒன்லைன் ஸ்டோரி. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அண்ட் சந்தோஷ் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. வீடியோ கேம் டெவலப் பண்ணுற துறையில் ரெண்டு பேருமே பிக் ஷாட்டு. ஸ்ரத்தாவை வந்து எவனோ ஒரு பாடாதி பையன் ஆன்லைனில் ஹராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான பர்சன், அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில் அது வந்து எல்லை மீறி போகுது, ஃபிசிக்கல் அட்டாக்காக மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் உள்ளே வராங்க, என்கொயரி நடக்குது. இதுக்கு பின்னாடி ஒருத்தனா ஒரு குரூப்பாக அப்புறம் நடக்கிற விஷயங்கள், இதுதான் கதை. பேசிக் கதை வந்து ஒரு சிம்பிள் பிளாட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மொத்தம் ஒரு 7 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 40 மினிட்ஸ் போகும். பட் நம்ம அந்த எபிசோட் பார்க்கும்போது ஆடியன்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே டைட்டாக இருந்துச்சு. எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கலை. அதே மாதிரி இந்த டென்ஷன் பில்டிங் மொமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரத்தா செம்ம கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ். அவங்க கேரக்டர் எழுதப்பட்ட விதமே நல்லாயிருக்கும். பயங்கர பாசிட்டிவான பர்சன். பல பிரச்சனைகள் வரும், அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும். அந்த கான்ஃப்ளிக்டையும் தாண்டி ஒருத்தங்க எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அவங்கள தாண்டி அவங்க ஹஸ்பண்டாக வரக்கூடிய சந்தோஷ், சாந்தினி ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சாந்தினியை போலீஸ் கேரக்டருக்கு யோசிச்சதே நல்லா இருந்துச்சு. அதுவும் சாந்தினி இன்ட்ரடியூஸ் ஆகிற ஃபஸ்ட்டு சீனில் ஒரு என்கொயரிக்கு வருவாங்க. யூஸ்வலாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வராமல் ஒரு மாதிரி மங்களகரமாக சேலை கட்டிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அந்த தாட் ப்ராசஸே நல்லா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐடியாவாக தோணுச்சு. சிம்பிளான விஷயம் தான், பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு சில குறைகள் அப்படின்னா எனக்கு பெரிய கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல ஒரு டீட்டெயிலிங் டெப்த் இருக்காது. இப்போது இந்த டெபிட் கார்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுறதா சொல்லுவாங்க. இன்றைக்கி தேதிக்கு ஓடிபி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஓடிபியா அப்படின்னு அந்த மேட்ரே மறந்துருப்பாங்க. அந்த ஏரியாவில் மட்டும் டேரக்டர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி அக்பர் பீர்பால் காலத்துக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி சில ஏரியாக்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் இல்லாமல் இருக்கும். கடைசி எபிசோடு வந்து இன்னுமே எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா டேரக்டர் எப்படி நினச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு கேரக்டர் மேலே நமக்கு சந்தேகத்தை வர வைப்பாரு. பட் நம்ம அந்த கேரக்டர் இவனாக இருக்காது, இவனாக இருந்தால் சப்பையாக இருக்குமே அப்படின்னு இக்னோர் பண்ணிடுவோம். பட் கடைசியில் அந்த கேரக்டர் தான் ஒன் ஆஃப் தி கல்பிரிட்டாக இருப்பான். ஆடியன்ஸ் வந்து அந்த இடத்துல இவனை நம்ம நினைக்கவே இல்லையே, இவனா அப்படின்னு ஜெர்க்காவோ நினைச்சாரா என்னன்னு தெரியல. பட் அது வந்து அவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. பட் அதை தாண்டி ஒன்று ட்விஸ்ட்லாம் இருக்குது. பட் இது போக ஒரு குட்டி பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு ஒன்று வரும். குட்டி பொண்ணு இல்லை, ஸ்கூல் பொண்ணு. அந்த பொண்ணை வந்து ஆன்லைனில் ஒருத்தர் சில தப்பான விஷயங்கள்லாம் மிஸ்யூஸ் பண்ண வைப்பான். அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பூன் ஃபீடிங்காக இருந்தாலும் ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி தேதிக்கு பேரண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஏரியாக்களில் கொஞ்சம் அவேராக இருக்கணும், பசங்க டீனேஜ் பசங்க எதில் அவேராக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் மாதிரி கூட அந்த காட்சிகள்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஓகே. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் டெஃபினெட்லி எனக்கு ஒன் டைம் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்லி என்கேஜிங்காக இருந்துச்சு. நான் ஒன் டைம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன்.